ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாளைகள் ஆகுது. இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதை வந்து ட்ரெக்கிங்கும் சொல்லலாம், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சாமியோட பக்தியும் கிடைக்கும். அதாவது அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு மேலே அந்த மலைக்கு மேலே ஒரு பயங்கரமான சிவன் கோயில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் நான் நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து நான் பஸ்ஸு பிடிக்கணும். அது என் வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸு பிடிச்சேன்னா அது வந்து கிளம்பக்கம் போகிற பஸ்ஸு. ஸோ அந்த கிளம்பக்கம் போயிட்டு அங்கேருந்து நான் பஸ்ஸில் போகிறேன்னா இல்லை வேறு வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன்னா அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். நான் இப்போ பஸ்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். பஸ் வேறு இந்த டைமுக்கு வருமானு தெரியல. இப்போ பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. ஸோ நம்ம பார்க்கலாம். பஸ் இன்னும் வரல, நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். செலோ ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த செலோ ஆப்பில் வந்து காட்டும் இந்த பஸ் வந்து நியரஸ்ட்டில் எந்த பஸ்லாம் வருது, லொக்கேஷன். நான் ஆக்சுவலாக 95X பிடிக்கணும். 95X பிடிச்சா தான் ஸ்ட்ரைட்டாக அது வந்து திருவான்மியூர்லேருந்து வர பஸ்ஸு, ஸ்ட்ரைட்டாக கிளம்பக்கம் வர வண்டி. ஸோ மேப்பில் செக் பண்ணி பார்க்கலாம் பஸ் எதாவது நியர்லெஸ்ட்டாக இருக்கான்னு. இதோ பாருங்கள், 95X வந்து பக்கத்தில் வருது ஒரு பஸ்ஸு. ரெண்டு பஸ்ஸு காட்டுறதுல ஒரு பஸ் அந்த சைடு டுவர்ட்ஸ் திருவான்மியூர் போகுது, இன்னொரு பஸ்ஸு இந்த பக்கம் வருது டுவர்ட்ஸ் கிளம்பக்கம் போகிற பஸ்ஸு. கரெக்டாக அதில் போட்டு அந்த மாதிரியே பஸ்ஸு வருது பாருங்கள். 95X தான் நினைக்கிறேன். ஆமாம். சரி, நம்ம பஸ்ஸில் ஏறிடுவோம். அப்புறம் வீடியோ எடுத்துருந்தா நிற்கவும் போயிடுவோம் பஸ்ஸு. நம்ம பஸ்ஸில் ஏறிடுவோம். பஸ்ஸில் ஏறிட்டு அவங்க வீடியோ காட்டுறேன். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக பஸ் ஏறியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பக்கம் நோக்கி தான் பயணித்துட்ருக்கோம். கிளம்பக்கம் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 minutes ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மார்னிங் என்னால் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். டிராஃபிக் இருக்காது, ஸோ சீக்கிரமாக போயிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்துட்டுருக்கேன்னு சொன்னான். வந்தானா இல்லையான்னு தெரில. சரி, நம்ம பார்ப்போம். அவன் வந்து மதுரை வாயிலேருந்து பைக்கில் வந்துட்டுருக்கான் போல இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பை பைக்லேயே போயிடலாம் நம்ம அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா பஸ்ஸில் போனால் என்ன டைம் ஆகும்னு தெரியாது. ஃப்ரெண்டு எனக்கு முன்னாடியே வந்துட்டான் போல இருக்குது. வந்துட்டு ஒரு ஃபோன் கூட அடிக்கல. வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டுருக்கான். என்னடா ஃபோன் அடிக்கலன்னு கேட்டால், சரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றான். ஏடா நான் தான் பைக்கில் வந்துட்டுருக்கேன், வீட்டிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். பாருங்க, நான் பைக் மட்டும் இருக்கு. ஃப்ரெண்டு எங்கன்னு பார்க்காதீங்க, அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அவ்வளோதாங்க, நான் பைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக வந்து ஒரு டீ கடை நிப்பாட்டி இருக்கோம். அது என்ன டீ கடைன்னு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது. பார்த்தீங்களா, ஆல்ரெடி பட்டியான டீ கடை. இருங்க, நான் அந்த ஆங்கிள் வந்து நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த டீ கடை தான் இது. வந்து கரெக்டாக நான் கிளம்புலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பணும். வரும்போது பைக்கில் சமத்துவம் எனக்கு எங்கே விழுந்துட போகிறோன்னு ஒரு பயம். சரி, நம்ம டீயை குடிப்போம். அவ்வளோதான் கைஸ், டீ வந்துருச்சு. நம்ம குடிக்க போகிறோம். எடுத்துக்கோ. நான் சுக்கு போல் அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு டீ வாங்கியிருந்தேன். Cheers. அதாங்க லொக்கேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லொக்கேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சக்தி பூமி தேவி அம்மன் டெம்பிள். இது பார்த்தீங்களா, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களா, இந்த சந்தில் தான் நம்ம அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் போக வேண்டிய மலை இந்த மலை கிடையாது. இது பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது, அந்த மலைக்கு தான் போனோம். இது அது முன்னாடி இருக்க மலை. ஸோ நம்ம இந்த சிமெண்ட் ரோடே ட்ராவல் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மேப்பில் காமிக்குது. மேப்பை நம்பி தான் போனோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுத்த வத்தத்தில் யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. சரி, நாங்கள் போயிட்டு இதை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அங்கே என்ட்ரன்ஸில் சிமெண்ட் ரோடு போட்டு நம்மளை வந்து ப்ராங்க் பண்ணிட்டாங்க. ரோடு வந்து ஆஃப் ரோடு தான், பள்ளங்குழியாக இருக்குது. அங்கே ஒரு தாத்தாட்ட கேட்டோம், முனையில் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தாத்தா தெரிஞ்சாரு. கேட்டதில் இந்த ரோட்டில் போகாதீங்கப்பா, பள்ளங்குழின்னாரு, வேறு ரோட்டில் போங்க அப்படின்னாரு. நாங்கள் மேப்பில் எந்த ரோடு தான் தாத்தா காட்டுது, இதிலே போயிடுறோம் அப்படின்னு. கஷ்டம் இப்போ தான் தெரியுது. பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் போல இருக்குது. கேட்காம இருந்தால் இதான் கேதி. வணக்கம் மக்களே, ஒரு வழியாக தவளகிரீஸ்வரர் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலே போர்டை பார்த்தீங்கனாலே தவளகிரீஸ்வரர் டெம்பிள்னு தெரியும். ஆனால் இந்த போர்டு வந்து ரொம்ப பாதஞ்சாக இருக்கிறதுனால இதை பற்றி நான் ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து ஒரு முனிவர் ஒரு தவம் பண்ணிட்டு இருந்தார். தவளை ஒன்று இருந்துச்சான். அந்த தவளை வந்து வேட்டையாடுறவங்க வராதனால அந்த தவளை வந்து அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக முனிவரோட சடாமுடியில் போய் ஒளிஞ்சுக்கிச்சான். ஸோ வந்து அந்த தவளையும்
ஜடாமுடியில் ஒளிஞ்சதுனால இந்த முனிவரோட தவத்தையும் கண்டு சிவபெருமான் வந்து மெய்மறந்து அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே சிவபெருமான் வந்து தவளகிரீஸ்வரராக காட்சி அளிக்கிறாரு. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு தெரியல அந்த கோவில். ஸோ நம்ம வந்து மலையில் ஏறி போய் சாமி பார்க்கணும். இந்த சைடு வந்து 2 வே இருக்குது. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேலை வந்து நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு புதுசாக போட்டிருக்காங்க, பெயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இப்படியும் ஏறலாம், இந்த சைடாகவும் ஏறலாம். ஆனால் இந்த சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ட்ரெக்கிங்க்கு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுப்போம். நம்ம வந்து இங்கேருந்து தான் போனோம். ஸோ நம்ம ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கேயே நாங்கள் பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து நிழலில் பார்த்தோம், நிழல் எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு நிழல் இருந்துச்சு, அதனால் இங்கேயே விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து நாங்கள் பக்கத்தில் கேட்டேன், நீங்கள் ஸ்லிப்பர் போட்டே மேலே ஏறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க கல் முள்ளுமா இருக்கா, எனக்கு பாதியே தெரியல போகிற பாதை, ஏறலாமான்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் இஷ்டம் தான்ப்பா, நீங்கள் ஏற மாதிரி ஏற முடிஞ்சதுன்னா நீங்கள் ஏறிடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறுங்காலில் ஏறலாம், அது உங்களோட விருப்பம் தான் அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து வெறுங்காலில் ஏறலாம். வழி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதை போட்டிருக்கு. தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஆமாங்க தண்ணி இருக்குது, பட் என்னன்னு தெரில, ரொம்ப கரையல்னு இருக்குது தண்ணி. ரொம்ப நாளாக இங்கே இருக்குது போல இருக்குது தண்ணி. இப்போ இந்த டிசைனை போட்டிருக்காங்க, வாயில் தான் தண்ணி வரும் போல இருக்குது. இதோ பாருங்கள், அழகாக தண்ணி ஊற்று போட்டிருக்காங்க. தண்ணி ஊற்று போகிறதுக்கான அந்த வழி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இப்படி பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி வந்துட்டு நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த வாய்க்குள்ளேருந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அழகாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே இப்போ கல்லில் போகிறத விட இது மேலே ஏறி போனாலே நல்லாயிருக்கு. இது மேலே ஏறி போயிடலாம். அங்கே பார்த்தா தண்ணியே இல்லை, ஆனால் இங்கே பார்த்தா தண்ணி கொஞ்சமாக சொட்டின்னு இருக்குது. ஆனால் பாசி பிடிச்சி போயிடுது பாருங்கள். அதான் கொஞ்சமாக லைட்டாக வந்துருக்குது. எல்லாமே இதெல்லாம் மழை தண்ணி தாங்க, வேறு எந்த டேங்க் வாட்டரோ இல்லை குழா தண்ணியோ கிடையாது. எல்லாம் பியூர்லி மழை தண்ணி தான். பட் ஆனால் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அப்படியே விட்டதுனால ரொம்ப பாசி பிடிச்சி போய்க்குது. இதோ பாருங்கள் ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி ஒரு டேங்க்கு. இந்த தண்ணி கொட்டி இந்த சைட் போய் அப்படியே ஊற்று வழியாக போது போல இருக்குது. ஓம் நம சிவாய. செருப்பு போடாமல் இங்கே மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா அங்கங்கே முள்ளும் இதுவுமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வரணும். அதுவும் இல்லாமல் இங்கே காலியாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோவில் மலை மேலே இருக்குன்றது தெரியாது. அதனால் காலியாக தான் இருக்குது. மேபி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட்டமாக வருமா என்னன்னு தெரில. சரி நம்ம போயிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். HSL ஒரிஜினல் மாதிரியே பாம்பும் சிங்கமும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அம்மன் சிலை, அம்மன்கிட்ட வேண்டிப்போம் நல்லபடியாக மேலே போயிட்டு கீழே இறங்கி வரணுன்னு. அம்மன்கிட்ட வேண்டியாச்சு, நம்ம கிளம்புவோம். அம்மா தாயே காப்பாற்றுங்கம்மா. அப்படியே அந்த அம்மன் சன்னதி இருக்கும்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டாக என்னன்னு தெரியல, ஆனால் அது மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இது மேலே ஏறி போகணும் நம்ம மேலே ஹில்ஸ் டாப்புக்கு போகிறதுக்கு. முனிவர் சாமியும் இருக்காங்க, முனிவர்கிட்ட வேண்டிட்டு போவோம். இப்போ பாருங்கள் மலையில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயில் வந்து கீழே இருக்கும்போது தெரிஞ்சுது, ஆனால் மேலே போகும்போது அவ்வளோ வெயில் தெரியல. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேலே போய்ட்டு வர வரைக்கும். பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வரான். ஏன்னா இது கொஞ்சம் செங்குத்தாக தாங்க இருக்குது, ஏறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பொறுமையாக ஏறி வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட மொத்த பரப்பளவும் தெரியும். பாருங்கள் தண்ணி இருக்குது. கீழே மேலே கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலே டியூப் லைட்டு பல்ப் போகிறதுக்கு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அவன் மேலே ஏறுவோம். இப்போ ஏறினதே செங்குத்தாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஏற போகிறது பாருங்கள், மேலே தெரியுதா? இங்கே தான் ஏற போகிறோம். எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். நாங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வர சாப்பிட்லையா, அதான் கொஞ்சம் டயர்டாக ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆனால் எங்களோட குறிக்கோள் சாமியை பார்த்துட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ணுன்னு இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறது, எல்லாம் கலப்படம் தான். சாப்பாடுலேருந்து நம்ம பயன்படுத்துலேருந்து எல்லாமே கலப்படம் தான் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் வந்து அபூர்வம்டா. அதெல்லாம் வந்து 100ல் ஒருத்தன் தான் அந்த மாதிரி இருப்பான். ஒருத்தன் ஹைட்டாக இருப்பான், ஒருத்தன் உடம்புலாம் நல்லா பக்காவாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பான். நம்ம பாரு அந்த மாதிரிலாம் இருந்தோம்னு வச்சுக்கேன், ஸ்ட்ரென்த்திங்க இன்னத்துக்கு டப்பு டப்புன்னு ஏறிடலாம்.
எங்கேயோ சவுண்டு நினச்சேன். சின்ன பசங்க சவுண்டு தான் கீழே வரையும் கேட்டுச்சு. பையன் டயர்டாயிட்டான், முடியல. என்ன ஒரு அழகியடா இந்த இடம், இப்படி ஒரு அழகியடா. பொறுமையாக ஏறி வா. அந்த சைடு ஒரு கால் வைக்கிறது இருக்கும் பார், அதில் கால் வச்சே வா. இங்கே பாதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும் பொழுது. சின்னதாக கல்லுக்கடியில் குட்டை. இதுவுமே பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. பச்சை தண்ணி மாதிரி இல்லை, பச்சை தண்ணி தான். இதெல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ணியிருந்தா அப்படியே உள்ளே குதிச்சிருக்கலாம், ஸ்விம்மிங் பூல் மாதிரி. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ப்பா. இதெல்லாம் நம்ம ஒரு ஆளுங்க தான் தெரிய வைக்கணும் மக்களுக்கு, இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நிறைய பேர் வர தான் இந்த இடத்தெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படிலாம் இந்த இடம் இப்போ பார்க்கறதுலேருந்து ஒரு 100 வருஷம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். எங்கேயாச்சும் நினைக்கிறேன், எங்கேயாச்சும் பரவாயில்ல படிக்கட்டு போட்டிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். படிக்கட்டு ஃபாலோ பண்ணி ஏறிடுவோம். நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. ஃபுல்லாக படிக்கட்டு இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா கொஞ்சம் தான் தான், ஒரு நிமிஷத்துக்குள்ள படிக்கட்டு. அதுக்குள்ளே இந்த பாறை தான் வந்துச்சு. இது மேலே ஏற நம்மளுக்கு திருப்பியும். ஐயம்மா, எப்பா, ஐயப்பா. புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி பூமி பூமி. ஐயோ, பாட்டு கூட ஃப்ளூயண்ட் வர மாட்டேங்குது, மூச்சு வாங்குதுங்க ரொம்ப. கீழே இருக்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு தெரியும். மேலே வந்ததுக்கப்புறம் என்னடா இது இவ்வளோ ஹைட்டு வந்துட்டோமா அப்படின்னு தோணும். எல்லாம் ஒரு இதுதான், நம்மளோட இமேஜினேஷன். இந்த கம்பி பாதையை நெருங்கி வந்துட்டோம். இதுக்கு மேலே ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஆனால் எதையுமே அவ்வளோ நம்பிட முடியாது, நம்ம போய் தான் பார்க்கணும். இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எம்மாடி, நான் கூட கம்பி நடுவில் படிக்கட்டுலாம் இருக்குன்னு நினச்சேன். இங்கே எம்மா பெரிய கல்லாக இருக்குது. சுவாமி திருவாதூர். என்ன இது புரியல இந்த. சரி பாருங்கள், இந்த பாதையில் கொகை அடைச்சிட்ருக்கான். இப்போ மேலே போயிட்டு வந்த ஒரு ப்ரோ சொன்னார். அதனால் நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம், இந்த சைடு போய் போகலான்னு சொன்னாங்க. இந்த சைடு போனால் குகை வரும் அப்படின்னாங்க. அந்த குகைக்குள்ளே போய் சாமியை பார்க்கலான்னாங்க. சரி, நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது தாங்க வியூவே செம்மையாக இருக்குது. சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்குது. இதோ பாருங்கள், இந்த படிக்கட்டு கொஞ்சம் பயங்கர டாஸ்க்காக தான் இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லோரும் தவளை மாதிரியே மேலே நடந்து வந்த மாதிரியே இருந்துச்சு. அதனாலேயே தவளகிரீஸ்வரர் கோயில் இருக்கோ பேர். அந்த காலத்தில் ஆனால் இதெல்லாம் அவங்களோட கற்பனைகள் தான். அதுக்கேற்ற மாதிரி பேர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் கரெக்டாக ரிலேட்டபுளாக ஆகுது பாருங்களா. அதுவும் இந்த கோயில் தான், வெள்ளை கலர் பில்டிங். இங்கே தான் சிவன் சந்நிதி இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க போயிட்டுருக்கு போல இருக்குது. கல் சிமெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. இன்னும் ப்ராப்பராக ரெடி பண்ணல போல இருக்குது. ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு விதமாக ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. இங்கே ஆறுமுக பெருமாள். இங்கே நம்ம சாமி கும்பிட்டுப்போம். கும்பிட்டுட்டு மேலே போவோம். பக்கத்துலேயே சிவபெருமானுங்க. இங்கே பூஜை நடந்திருக்கு போல இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ பூஜை நடந்திருக்கு, பார்க்கலாம் சிவபெருமானுக்கு. இங்கே சன்னதி பக்கத்தில் ஒரு படிக்கட்டு இருக்குங்க. படிக்கட்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஏதோ இருக்குது ஒரு பில்டிங் மாதிரி. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக இது தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இருக்குது. ஃபுல்லாக உடச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க போல இருக்குது. அதான் பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் உள்ளே இன்னும் சாமிலாம் வைக்கல. இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க கோபுரம்லாம். இங்கே தான் வச்சுருக்காங்க, சாமி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். போய் உள்ள பார்ப்போம். அவ்வளோதாங்க, நம்ம எதிர்பார்த்த தவளகிரீஸ்வர் வந்தாச்சு. சந்நிதி பூட்டியிருக்கு. இங்கே ஐயர் யாருமே இல்லை. நான் உங்களுக்கு
எம்பெருமானை காமிக்கிறேன். நம்ம தவளகீஸ்வரர் சந்நிதி பக்கம் தான் நின்றுட்டுருக்கோம். என்னோடய குறைகள்லாம் எம்பெருமான்கிட்ட சொல்லி வேண்டியிருக்கேன். எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதாங்க டாப் வியூ. என்ன சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால அங்கங்கே கட்டை கல் முள்ளுமாக இருக்குது. அதனால் மேபி இதெல்லாம் சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நல்லா பக்தியாக காட்சி அளிப்பார் போல் இருக்குது. ஏன்னா ஐயருமே இல்லை. மேபி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஐயர் எல்லாமே பூஜை அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் டைமு இங்கே வர்றப்போ எல்லாம் பக்காவாக ரெடியாகிடும். கோயிலுக்கு வந்துட்டு உடனே போனால் நல்லா இருக்காதுல்ல. சரி நம்ம சந்நிதி முன்னாடி கொஞ்ச நேரம் சாமிகிட்ட உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக மனசு அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் கீழே வந்து 7:45க்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. கிட்டத்தட்ட 1 ஹவரில் மேலே ஏறிட்டோம். அதுவும் அங்கங்கே 2 நாள் ஸ்டாப் போட்டோம். நின்று தான் ஏறினோம். அதுக்கே வந்து நாங்கள் 1 ஹவர்லேயே ஏறிட்டோம். நான்லாம் நிற்காமல் வெயிட் பண்ணாமல் ஏறியிருந்தேன்னா ஒரு 30 மினிட்ஸ் 30 to 45 மினிட்ஸ்லேயே ஏறிடலாம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே வந்துட்டான். இவ்வளோ நேரம் இவனை காணலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்கேருந்தாங்க தேடி வந்தானுங்க? எவ்வளோ நம்ம சவுண்டு கேட்டு வந்துட்டானுங்களோ. சரி ஓகே, நம்ம கீழே இறங்கி போயிடுவோம் அமைதியா. ஹலோ, நான் வந்துட்டம்மா, கோயில் தான்மா இருக்கேன். இப்போ தான் சாமியை பார்த்தேன். பார்த்துட்டேன். இங்கே காலியாக இருந்துச்சுமா. இங்கே வந்து ஐயரும் இல்லை. மலை ஏறிட்டேன். நான் 1 ஹவரில் ஏறிட்டேன். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏறிட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஒன்று தாம்மா, ஒரே மலை தான்மா, செங்குத்தாக இருக்கும். ஒரே மலை தான். படிக்கட்டுலாம் இல்லை, அது கல் மூலமாக போட்டு வச்சுருக்கேன். படிக்கட்டுலாம் கிடையாது. காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மலையில் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னலே கிடைக்காது, நெட்டும் வராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டும் கிடைக்கும், சிக்னலும் கிடைக்கும், ஃபோனும் பேசலாம். முன்னாடி பார்த்தீங்களே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னு, எல்லா வசதியும் இந்த மலையில் இருக்குங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக நிதானமாக வரலாம், எந்த பயமும் இல்லாமல். இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, என் பேர் வந்துடு. எம்பெருமானே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, சிவசிவாய நமக. தண்ணி கலங்களாக இருக்குடா, தண்ணி குடிக்க முடியாதா? ஜஸ்ட்டு கால் மட்டும் கழுவிடலாம், அவ்வளோதான். கால் மட்டும் கழுவிடலாம். ஏறதை விட கொஞ்சம் இறங்குறது பயமாக தான் இருக்குது. இங்கே இதுலாம் இல்லைங்க, எதுவும் பிடிச்சி இறக்கத்தான் இல்லை. ஸோ நம்ம கல்லே பிடிச்சி இறங்கணும். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் அவ்வளோதான். இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றும் தேராத போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்த்து வாங்க. நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு தான் வரணும், இல்லை இடிச்சிப்பீங்க. எங்கள் மேலே ரொம்ப டவுனில் இருக்குது இந்த குகை. ஆனால் இந்த இடத்துல குகை கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. உட்காந்து போகலாம், தூங்கலாம் போல இருக்காங்க. நம்மளுக்கு இப்போது டைம் இல்லை, அதனால் கிளம்பலாம். இதோ பாருங்கள், இதுதான் அந்த வழி. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வழி போகுது பார்த்தீங்களா? எதுவுமே இப்போ படிக்கட்டு எதுவும் இல்லாமல் கல் மூடாக இருக்குல்ல, அந்த சைடு தான் நம்ம வரும்போது வந்தோம். அப்படிக்கா வந்து நம்ம அப்படியே இப்படிக்கா ஏறணும். ஆனால் இப்போ நம்ம இறங்க போகிறது வந்து இன்னொரு பாதை, அந்த பாதையில் இறங்க மாட்டோம். இதோ பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு கட் ஆகுதுல்ல, ஒரு சிமெண்ட் போட்ட மாதிரி ஒரு பாதை, அப்படியே நம்ம இறங்க போகிறோம். ஸோ நாங்கள் ப்ராப்பராக படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இப்படி இறங்கும்போது. நான் உங்களுக்கு மேலே ஏறப்ப முன்னாடியே ஒரு பாதை காமிச்சேன்ல, புதுசாக ஒரு பாதை இறங்கி வர மாதிரி. ஸோ அதுதான் முக்கியம் இறங்க போகிறோம். இங்கே புதுசாக எப்பயுமே மரம் வந்து தரையில், அதான் அங்கே கிரவுண்ட்லேருந்து தான் வளரும். இது செவத்துலேருந்து வளர மாதிரியே இருக்குது. உள்ள செவத்துல வளர்ந்துருக்குமோ இல்லைங்க, அது வேர் தான் போல இருக்குது. அது வந்து ஆணி வேர் எங்கே இருக்குன்னு தெரில, அதுக்கான மரம் தான் இது. ஆனால் ஃபுல்லாக கிளைகள் மட்டும் தான் இருக்குது, ஒன்றும் இலையே காணும். ஒன்றுத்தில் கூட ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குங்க.
இப்போ மரம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். அது மாதிரி தாங்க நாங்களும் வர சொல்ல ஒரு பேசிக் நாலேஜ் தண்ணி எடுத்துகிறது கூட எங்களுக்கு தோணல பாருங்கள். ஒரு தண்ணி கூட எடுத்துன்னு வரல. மேலே இருக்குன்னு பார்த்தா மேலே அந்த தண்ணியை பார்த்தாலே குடிக்கணும்னு தோணல. கீழே போயிட்டு தான் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் டிஃபனை சாப்பிட்ணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாக்கெலாம் அப்படியே விரண்டு போச்சுங்க. இந்த பாதை சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த பாதையை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக வேணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நாங்கள் வந்த பாதை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் வந்து இந்த பாதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ தான் மெயின்டைன் பண்ணி சிமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் மேலே வந்து கொஞ்சம் எதுவுமே நடக்கலை. பரவாயில்ல, சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடியட்டும். வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ பேக்ரவுண்டில் என் வாய்ஸ் கூடயே ஏதோ டங்கு டிங்குன்னு கேட்கும் சவுண்டு. அது வந்து நான் காற்றுன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போ தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே ஷர்ட்டில் வந்து என்னோடய ஸ்பெக்ஸ் மாட்டிகிட்டு இருந்தேன்ல, அந்த ஸ்பெக்ஸ் வந்து மைக்கிட்ட அடித்து டமால் டிமில்ந்து. ஸோ அதனால் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் அது இப்போ எடுத்துட்டேன். இப்போ கண்ணாடி இல்லை, வெறும் மைக் மட்டும் தான் இருக்காங்க. இங்கே தூரத்தில் பாட்டு ஓடுனுக்குது. ஆனால் அந்த பாட்டு வந்து மேலே வரைக்கும் கேட்டுச்சுங்க. எங்கே இப்போ கோயில் திருவிழா போல் இருக்குது. நம்ம போகிற வழியில் அது நம்மளுக்கு கண்ணில் தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். நாங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் பேஸ்மெண்ட்டு தெரியுதா? ஆனால் இந்த பாதையில் நடந்து வர்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பக்கம் ஆஃப் ரோட்டில் மேலே ஏறி வந்தோம்ல, அதில் வந்து வெயிலே தெரியல சுத்தமாக. கல்லாம் மேலே ஏறப்போ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து எந்த மலையும் எந்த அடர்த்தியும் இல்லை, காலியாக இருக்குல்ல. அதனால் வெயில் வந்து சும்மா பளிச்சுன்னு பல்ல காட்டுது. ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வெயில் தான் படுது. அதனால் கொஞ்சம் நடந்து வர்றது ரொம்ப டயர்டாகிடுது. இங்கே தாங்க நண்பர்களே, நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் கரெக்டாக 9:35 ஆகுது. மேலேருந்து எப்படா கிளம்பணும்? அதான் ஒரு 1/2 hour 30 to 40 minutes ஆகிருக்குங்க கீழே இறங்கிறதுக்கு. என் கீழே இறங்க இந்த வேயில் சீக்கிரமாக இறங்குறதுனால எங்களுக்கு சீக்கிரமாக இறங்கி வந்துட்டோம். இந்த வேலை வந்து அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேலை சீக்கிரமாக ஏறிடலாம், சீக்கிரமாக இறங்கிடலாம். நாங்கள் வரப்போ ஒரு கோவில் காட்டினா நினைக்கிறேன். அந்த கோவில் இப்போ அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கோவில் நான் இப்போ உங்களுக்கு போய் காட்டுறேன். அது பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் சொன்ன கோவில் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அம்மன் அழகாக நாகத்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நாராயணா கோவில், அதாவது விஷ்ணு கோவில் இங்கே இருக்குது சந்நிதி. பின்னாடி ஒரு சிவன் சந்நிதி இருக்குது, சிவன் சிலை இருக்குது பெருசாக. நான் அதை காட்டுறேன். ரித்தியா இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அற்புதம்லாம் சம்மலை. நான் கூட இந்த கோயில் என்னமோ இதுதான் நினச்சேன். வெளியே மட்டும் தான் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, அழகா உள்ளே எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க அதோட அருமையே தெரிஞ்சுது. ஏன்னா உள்ளே படிக்கட்டு வச்சுருந்தாங்க, லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒருத்தருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கு உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. படிக்கட்டு கீழே இறங்கி போய் நான் சாமியை பார்த்தேன். இவ்வளோ பெரிய சிலைங்க. கரெக்டாக ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், சாமி படம், அம்மன் படம், கோட்டை மாரியம்மன் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நம்ம சிலையை பார்த்துருப்போம். அந்த கண்மலர்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும் அந்த படம். அதே மாதிரி அச்சல் நான் அந்த சாமி உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கருப்பு கலரில் சூப்பராக தெரிஞ்சாங்க சாமி. எனக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு அம்மாவை பார்த்த உடனே. உண்மையிலே இந்த கோவிலுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தவளகிரீஸ்வரர் ஐயனை பார்த்துட்டு அப்பனை பார்த்துட்டு வந்து இந்த அம்மனை பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இப்போ தான் மனசை வந்து இந்த ட்ரிப்பு வந்து பூர்த்தி அடைகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால இங்கே வந்து கருடரோட சிலை, அப்புறம் வந்து இங்கே ஒவ்வொரு சிலைகள் வச்சுருப்பாங்க. ஒரு சிலை நான் சைடு ஆங்கிலேருந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்லேருந்து காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய சிலையாக தெரியாது. பட் அந்த கிட்ட வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெரிய சிலையாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சிலையை பெயிண்ட் அடிப்பாங்கன்னு தெரியல. பட் அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 years ஆகுமா? நான் கேட்டேன் இங்கே கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட. பட் 2 yearsக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட அருமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க.
2 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஏதாச்சும் விசிட் பண்ணி பார்க்கணும். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதுதாங்க உண்டியல். நம்ம வந்து வேண்டிட்டு சாமி போட்டோம்னா அது சாமி நடத்ததை பண்ணிவிடுவார்னு சொல்லிட்டு, நினச்சதை பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் இருக்குது. சரி, சாமியை பார்த்தாச்சு, நம்ம இப்போ கிளம்பலாம். பாருங்கள், சுற்றி இந்த கோவில் சுற்றி சிவலிங்கமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? காமிச்சல பேக் ஆங்கிள் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் ஆங்கிள் சூப்பராக இருக்குல்ல? சிவன் இங்கே வந்து குபேரர் அப்படியே இப்படி திருப்பிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல கீழே வந்து அம்மனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதே மாதிரி தாங்க. இங்கே பார்க்குறீங்களா அம்மன் பெருசா சிலை, இதே மாதிரி தாங்க கீழே இருந்துச்சு. ஆனால் வந்து இது நாகத்தில் இருக்க மாதிரி அம்மன் இருக்காங்க. ஆனால் கீழே வந்து உண்மையிலே முகம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனால் பிரம்மாண்டமாக இருந்துச்சு கீழே. இதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு பக்காவாக ஆனதுக்கப்புறம் இதோட அருமை நம்மளுக்கு புரியும். நம்ம 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இங்கே பார்க்கணுங்க. அப்போ தான் இதோட ஒரு அற்புதமே நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்ப்போம். எங்கே போயிட போகிறோம்? இங்கே தான் இருப்போம். மக்களே, நான் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? ஆமாங்க, நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தவளகீஸ்வரர் போனோம். அது வந்து அந்த சைடு இருந்துச்சு மலை வேலை. ஸோ இது வந்து நம்ம வர வழியில் ஒரு அம்மன் கோவில். இது வந்து இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால நான் வந்து அந்தளவுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக பார்க்க முடியல, ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேபி இந்த இடமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸான இடமே ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் இருந்துச்சு. எனக்கு அந்த ட்ரெக்கிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் இயர்லேயே வந்திருக்கலாம். நாங்கள் மலை ஏறும்போதே கொஞ்சம் வெயில் ஆகிடுச்சு. அதனால் இப்பயும் பார்த்திங்கன்னா நடு வெயிலில் இருக்குன்னு சாப்பிட கூட இல்லை. ஸோ எங்களோட ட்ரிப் வந்து இதோட முடியுதுங்க. நான் இப்போ இதுக்கப்புறம் தான் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை விட சூப்பரான ஒரு பிளேஸோட, ஒரு ட்ரெக்கிங் பிளேஸோட, ஒரு பிரம்மாண்டமான இடத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். இது உங்கள் சந்திரகுமார். CKSU. டாடா, பை பாய்.